உலக லெஜண்ட் சாம்பியன்ஸ் டி20 தொடரில் இந்திய சாம்பியன்ஸ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி பிரமிங்காமில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய சாம்பியன்ஸ் சிக்சர் மழை பொழிந்தது. துவக்க வீரராக இறங்கிய நமன் ஓஜா டக் அவுட் ஆன நிலையில் மற்றொரு துவக்க வீரர் ராபின் உத்தப்பா 18 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்து அதிரடி ஆட்டத்தை ஆடியிருந்தார். அவர் 5 4 மற்றும் 3 6 அடித்திருந்தார். அடுத்த மூன்றாம் வரிசையில் சுரேஷ் ரெய்னா 12 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்திருந்தார். அவர் ஒரு 6 அடித்தார். அடுத்து வந்த கேப்டன் யுவராஜ் சிங் 25 பந்துகளில் 38 ரன்கள் சேர்த்தார். அவர் 3 4 மற்றும் 2 சிக்சர்கள் அடித்திருந்தார். 5ஆம் வரிசையில் இறங்கிய குர்ப்ரீத் சிங் கடந்த போட்டியைப் போலவே இந்த முறையும் அதிரடி ஆட்டம் ஆடி அரை சதம் கடந்தார். அவர் 42 பந்துகளில் 86 ரன்கள் சேர்த்து மிரட்டியிருந்தார். 6 4 மற்றும் 7 6 அடித்திருந்தார். இர்ஃபான் பதான் 17 பந்துகளில் 18 ரன்கள் சேர்த்தார். அதையடுத்து இந்திய சாம்பியன்ஸ் 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 229 ரன்கள் எடுத்தது. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் பேட்டிங் ஆட துவங்கியது. டிவைன் ஸ்மித் 11 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். ஜாம்பவானான கிறிஸ் கெயில் நிதானமாக ஆடி 17 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்திருந்தார். அப்போது போட்டியில் மழை குறுக்கிட்டது. 5.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 31 ரன்கள் எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணி. அப்போது மழை பெய்ததால் DLS முறைப்படி இந்திய சாம்பியன்ஸ் 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த தொடரில்தான் ஆடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது இந்திய சாம்பியன்ஸ் அணி. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.